ஹீரோயின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னோட உடல் அமைப்பையும் தன்னோட முக அமைப்பையும் மொத்தமாவே மாத்திடுறாங்க. அவங்களா இது அப்படின்னு நம்மளே சந்தேகப்படுற அளவுக்கு அவங்களோட முகமும் உடம்பும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி போகுது. எதனால அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே நம்மளோட மைண்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹீரோயின், அதாவது 90s டைமிங்லயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஒரு ஹீரோயின் அப்படின்னா நம்மளோட ஸ்ரீதேவி மட்டும்தான். ஸோ அப்போ வந்து அவங்க மூக்கு ரொம்ப வந்து பெருசா இருக்கு அப்படின்றதுக்காக அதை ஷார்ப்பா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு பரவலா பேசப்பட்டது. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. ஹீரோயின்ஸ்லயே ஃபர்ஸ்ட் யாரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னை வந்து இன்னும் கொஞ்சம் அழகா காட்டினாங்க அப்படின்னு கேட்டா அது வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க நோஸ்க்கு பண்ணது மட்டும் இல்லாம லிப்ஸுக்கும் பண்ணிருக்காங்க, செஸ்டுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பல பேர் பல விதமா அந்த சர்ஜரியை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. அவங்க இறந்தப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க பண்ண பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ஒரு பெரிய பெரிய ரீசனா பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க 1 இல்ல 2 இல்ல 27 பிளாஸ்டிக் சர்ஜரி தன்னோட உடல் அமைப்புக்காக அவங்க பண்ணிருக்காங்க. முகத்தையும் மாத்திருக்காங்க, உடல் அமைப்பையும் மாத்திருக்காங்க. அவங்க எப்பவுமே அந்த ஸ்லிம்மா இருக்கணும், வெயிட் வந்து ஏறக்கூடாது, அது மட்டும் இல்லாம முகத்துல வந்து வயசானா வரக்கூடிய சுருக்கங்கள் இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு விதமான சர்ஜரிஸ் அவங்க பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க 27 சர்ஜரி மொத்தம் பண்ணிருக்கிறதா வந்து அந்த ஆய்வுல சொல்லியிருந்தாங்க. இதோட சைடு எஃபெக்ட் தான் அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்தது. அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸும் எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து தன்னை அழகா காட்டுமோ அந்த அளவுக்கு அதுல ஆபத்தும் இருக்கு அப்படின்றத எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆனா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதுல இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. எது எப்படி போனாலும் என்னென்ன அழகுபடுத்திக்கிட்டு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் ஹீரோயின்ஸோட மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கு. சோ அப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னோட உடல் அமைப்பையும் சரி முக அமைப்பையும் சரி மாத்திருக்கக்கூடிய ஹீரோயின்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ரீதேவி மேம் தான் வந்து அந்த காலத்திலேயே அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹீரோயின்ஸும் மேக்சிமம் பாத்தீங்களா இப்போ வந்து எந்தெந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் டாப்ல இருக்காங்களோ இவங்க எல்லாருமே சின்ன விஷயத்துக்காகவும் சரி பெரிய விஷயத்துக்காகவும் சரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இப்ப வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபீல்டுக்குள்ள. சோ அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஸ்ரீதேவியை நம்ம வந்து ஃபர்ஸ்டா சொல்லியிருந்தோம்.